வருகிறா. சரி. தடியம்பட்டிக்கு தெற்கு முகம், ஆமா. தெப்ப குளத்துக்கு கிழக்க. சரி. பார்க்கின்ற பொழுது ஆமா. அதாவது அழகான பெரிய இடம். சரி. அந்த காலத்துல பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் ஆமா ஆண்ட இடம். சரி. நம்ம பன்னீர்வுத்துக்கும் ஆமா இந்த தடியம்பட்டிக்கு 4 கிலோமீட்டர் சரி தொலைவில் இருக்கு. ஆமா, அங்க இருந்து நடந்தே வந்து ஆமா இந்த இடத்தை சுத்தி பார்த்தாரு. சரி. இதுதான் நமக்கு ஏத்த இடம். ஆமா. இதை தூத்து பெருக்கி எடுத்தா சரி இந்த இடம் சுப முகூர்த்தமாக இருக்கும். ஆமா. இந்த இடம் தான் நம்ம வாழக்கூடிய நல்ல இடம். சரி என்று ஆமா இந்த தெப்ப குளத்துக்கு கீழ்ப்புறத்தில் சரி வந்து இடத்துல எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஆமா நேர வருகிறார். எங்க வருகிறாரு? என்ன விதமாக வருகிறாரானா எப்படி அம்மா என்ன தெப்ப குளந்தனை கடந்து இந்த பார்த்து விட்டு சர்வையானவர் எங்க வாராரா மேல் முகம் பாதை கூடி தன்னதற்கு மனைவியுடைய இடமதிலே சர்வையான பக்கத்துல. ஆமா. அதாவது தடியம்பட்டிக்கு சரி தெற்க, ஆமா தெப்ப குளத்துக்கு கிழக்க. சரி. பெரிய பெரிய ராஷாக்கள் ஆண்ட இடம். ஆமா. அந்த இடம் நமக்கு சௌரியமா இருக்கும். ஆமா. ஆடு மாடுகள் செல்வ செழிப்போடு சரி வாழ்வதற்கு உகந்த இடம். ஆமா. அங்க போமா நம்ம? சரி அப்படின்னா ஆமா. மன்னன் சொல்லுக்கு மறு சொல் உண்டா? கிடையாது கிடையாதுல. ஆட்டம் என்று சம்மதித்தார். ஆமா. என்ன ஆட்டம் என்று சொன்ன போது அருங்களையா மாடத்தியா அவனிடம் சொன்ன போது அதில் நினைப்பாரா தானே தெரிஞ்சு ஆடத்தி பெண்மொழியா ஆடத்தியாள் பெண்மொழியா மறுநாளை என்று சொல்வார். நம்ம தம்பி சுண்டக்குறிச்சிக்கு போயிட்டான். ஆமா. நீ இங்க இருந்துக்கோ. சரி. நான் ஆமா 4 கிலோமீட்டர் பக்கத்துல தான் இருக்கேன். பக்கத்துல இருப்பேன். ஆமா, தடியம்பட்டிக்கு தெற்க உட்கார்ந்துருக்கேன் நான். சரி. தெப்ப குளத்துக்கு கிழக்க. ஆமா. நல்ல இடம். சரி. போயிட்டு வரப்பா கவலைப்படாத. ஆமா. நீ வந்து போயிரு, நானும் வந்து போயிருக்கேன். சரி என்று சொல்லிவிட்டு ஆமா முத்து சேர்வ குடும்பத்தோட ஆமா இந்த இடத்திற்கு வந்தார். சரி. என்ன இந்த இடம் ஏகி வந்து சேர்வையானவர் என்ன நினைப்பாரா? என்ன நினைப்பாரோ? ஆடத்தி அம்மா ஐயா. ஆமா. என் கணவா மன்னவா என்ன என்னய்யா வந்துட்டோம் நாம இந்த இடத்திற்கு. ஆமா. கோட்டை கட்டி ஆள வேண்டும். சரி. நம்மளை சார்ந்தவர்கள் பெருமையாக பேச வேண்டும். ஆமா என்று சொன்ன போது ஆமாம்மா சரி என்று சம்மதித்தோம். ஆமா ஆமையா. முத்து சேர்வையானவர் ஆமா என்ன விதமாக கோட்டை போடுகிறாரானார். எப்படி அம்மா அடவந்து சம்மதித்தோம். சம்பாதித்து என்ன என்ன கோட்டை போட்டார். கோட்டை போட்டார். அவன் தேவியும்மா தேவியமோ அண்ணால கோட்டை போட்டால் கோட்டை போட்டார். ஒழிந்தால் கரையும் என்று கரையும் என்றே பாடித்தனமா படிதேடம்மா பூவு சாவடியா சாவே
செல்வ செழிப்பு, ஆமா ஆடு மாடு கோழி கன்று காலிகளோடு சரி அப்படி கட்டோடு ஆண்டு வருகிறார்கள். ஆமா குடும்பம்னு சொன்னா அப்படி இருக்கணும். சரி செல்வ செழிப்போடு இருக்கணும். ஆடுகளுக்கு பஞ்சம் கிடையாது, ஆமா மாடுகளுக்கு பஞ்சம் கிடையாது, சரி பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. ஆமா அப்படி ஆண்ட அரசாட்சி சரி முத்து சேர்வ மாடத்தியம்மாள் ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டிருக்காங்கன்னா அமைஞ்சிருக்கு, நல்லா அமைஞ்சிருக்கு அவருக்கு. ஆமா, அமைஞ்சிருக்கிற மனைவி நல்லா அமையணும். ஆமா மனைவி நல்ல முறையில அமைஞ்சாதான் சரி ஒரு கணவன் மேன்மைக்கு வர முடியும். ஆமாம்மா இல்லையா? ஆமா ஒரு மனைவி நல்லா அமையலன்னு வைங்க, சரி கணவன் எம்புட்டு உழைச்சாலும் ஆமா மண்ணு அமையுது ஒண்ணு, மனை அமையுது. ஆமா, மண் அமையுது ஒண்ணு, மனை அமையுது ஒண்ணு, மனவாட்டி அமையுது ஒண்ணு, நில அமையுது ஒண்ணு, ஆமா மனைவி அமையுது ஒண்ணு. சரி இதெல்லாம் நல்ல முறையில அமையணும். இதுல அமைஞ்சிட்டா அவ்வளவுதான். அப்பதான் ஆண்கள் சவால் விட்டு வாழ முடியும். ஆமா ஒரு மாதிரியான பெண்கள் அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, சரி 500 ரூபாய்க்கு உழைச்சிட்டு வந்து 1000 ரூபாய் செலவழிச்சா என்ன பண்றது? 9 குழு எடுத்து போட்டுதான் எங்கால சமாளிக்க முடியும். 9 குழுவா? ஆமா அப்படி இருக்கும் தருணத்தில் ஆமாம்மா அவள போகாத கோயில் இல்ல, இல்ல செய்யாத தான தர்மங்கள் இல்ல, இல்லையம்மா தர்மங்கள் பலது செய்து வந்தோம், ஆமாம்மா இல்லை இல்லை என்றோம் என்று சித்தாங்காத்தாயனாரை ஆமாம்மா மனதில் எண்ணி எண்ணி தரிசனம் செய்து வந்தாள். ஆமாம்மா அப்பொழுது ஆமா சித்தங்காத்தா ஐயனாருடைய அருளால அவளோ ஓவா கற்பமுற்றிருக்கிறார். சரி அப்படி கற்பமுற்றிருக்கின்ற பொழுது ஆமா என்ன விதமாக இருக்கிறானா? எப்படியம்மா அங்கே ஒரு மாசை இருமா, 3 மாதமாச்சு, 3வது மாசை எடுத்திடுமோ, 5வது மாசை வயறு பூரணமா, 8வது மாசை 8 முட்டை அடித்திடுமா, 10வது மாசை 10வது மாசை அதிபூரண கர்ப்பமானோ. என் கர்ப்பமாக இருக்கும் போது ஒரு நாள் தினமதிலை கொடிய வயர் வலித்தோ ஆடத்தி அம்மாளுக்கு ஆண் குழந்தை பிறந்திடுமா. ஆண் குழந்தை பிறந்த போது பிறந்த குழந்தைக்குத்தான் அவ்வளவு தான அறுத்தோ பாட்டி சேனை போட்டி சேனை போட்டி காப்பு புட்டு வைத்தாள். மாடத்தி அம்மாளுக்கு தலைப்புள்ள ஆண் குழந்தை. ஆமா ஆண் குழந்தை பிறந்த போது சரி பிறந்த குழந்தைக்கு ஆமா கொப்பிலிருந்து குளிப்பாட்டி சேனை போட்டி சரி அருணாச்சல ஈஸ்வரனுடைய அருளாலை கிடைத்த குழந்தைக்கு ஆமா அதாவது ஆமா சித்தங்காத்த ஐயனாருடைய அருளாலையும் கிடைத்த பிள்ளைக்கு பேர் கொடுத்தார்கள். ஆமா அருணாச்சல சேர்வை. என்ன சேர்வை? அருணாசலம் சேர்வை. அருணாசலம் முத்து சேர்வை மகன் அருணாசல சேர்வை. சரி அருணாசல சேர்வை என்று பெயர் கொடுத்து ஆமா இரண்டாவது குழந்தையும் சரி அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. ஆமா இரண்டாவது குழந்தை ஆண் குழந்தை பிறந்த உடனே சரி பிறந்த பிள்ளைய பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து வர ஆமா இரண்டாவது குழந்தைக்கு சரி பெருமாள் சேர்வை என்று பெயர் கொடுத்தார். ஆமா என்ன பேரு? பெருமாள் சேர்வை. பெருமாள் சேர்வை ஆமா என்று பெயர் கொடுத்து சரி கவலையோடு இருக்கா மாடத்தி அம்மா. அம்மா என்ன கவலை? என்ன கவலைம்மா? அதாவது நமக்கு அரமனைக்கு ஆண் இருக்கு, 2 ஆம்பளை பிள்ளையா இருக்க, ஆமா ஒரு பொம்பளை பிள்ளைய இந்த ஐயனார் நமக்கு கொடுக்க கூடாதா? ஆமா அரமனைக்கு ஆண் இருக்கு, அடுக்கலைக்கு ஒரு பெண் இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாதா? ஆமா என்ன நடக்கு? என்ன நடக்கு? என்னது? அதாவது ஆமா ஏறட்ட பார்த்தான், ஆமாம்மா மனதிலே
அப்படி வணங்கிய காலகட்டங்கள்ல ஆமாம்மா. அவளோ ஆமா. மறுபடியும் கர்ப்பமானாள். சரி. தவமா தவம் இருந்து ஆமா. பார்த்த தவம் இருந்து பச்சை தண்ணியால் விளக்கரித்து சரி. நேர்ந்த தவம் இருந்து நெய்யால விளக்கரித்து ஆமா. அவளோ சரி. மூணாவது கர்ப்பமுற்றாள். சரி. மூணாவது கர்ப்பமுற்றிருக்க ஆமா. ஆமாம்மா. அருங்களையான் ஆமா. ஏந்தனையான் ஆமாம்மா. என்ன விதமாக இருக்கிறானா எப்படி அம்மா? உணவது மாசையிலை மாத்தையிலே கண்ணனதஞ்சோம் என்றாள். நாலாவது மாசையில நாத சிவனாரே தஞ்சோம் என்றாள். ஐந்தாவது மாசையில ஆண்டவனே தஞ்சோம் என்றாள். ஏழாவது மாசையில எங்கோ நிறைந்து வர தஞ்சோம் என்றாள். எட்டாவது மாசையில ஈஸ்வரனே தஞ்சோம் என்றாள். ஒன்பதாவது மாசையிலே உடையவன் பகவானே தஞ்சம் என்றான். பத்தாவது மாசையில பகவானே தஞ்சம் என்றான். இருந்தாலும் இருக்க மாட்டா மாடத்தீயாள் வெண்கோடியாள். இருந்த வெற்றி நடக்க மாட்டா படுத்தாலும் படுக்க மாட்டா பாய் போட்டா தூங்க மாட்டா. மூணாவது கர்ப்பமுற்று மாடத்தியால் இருக்கும் போது எங்கனவாராய மன்னா எங்கனவாராய மன்னா ஐயா என்னுடைய வார்த்தைகளோ ஐயா என்னோடைய மன்னாதி மன்னா ஆமா. முத்து சேர்வையிடம் சொல்லுகிறாள் மாடத்தியார். சரி. என் கணவா என்ன மன்னா? 2 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறேன். எனக்கு எந்த கவலையும் தெரியல. எந்த கவலையும் இல்ல. ஆமா. எனக்கு இந்த பிள்ளைய பெற்றெடுக்கும் பிள்ளையும் ஆமா. பெரிய கவலையாக தோன்றுகிறதே மன்னா சரி. என்ற அருங்கலையாள் ஆமாம்மா. கணவரிடம் சொல்லுகிறாள், வருத்தப்படுகிறாள். ஆமா. அதாவது நான் பிழைக்கிறனோ இல்லையோ சரி. ரொம்ப கவலையா இருக்கு. ஆமா. நீங்க இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்களா? என்னம்மா? இன்னொரு கல்யாணம். உன்னைய மாதிரி ஒரு கூவ புத்தியும் சாந்த குணம் ஒரு பெண்ணு கிடைக்குமா? உடனே சொல்லுகிறார் முத்து சேர்வ, ஆமா. அம்மா அப்படியெல்லாம் சொல்லாத. சொல்லாதம்மா. அதான் ஆண்டவனுடைய அருள் இருந்தா ஆமா. நம்ம ஐயனுடைய கிருபையால கிருபையால பிள்ளைய நீ சுகமாக பெற்றெடுப்பாய் ஆமா என்று மனைவிக்கு ஆறுதல் சொல்லுகிறார். சரி. மன்னன் முத்து சேர்வ ஆமா. என்ன விதமாக சொல்கிறாரானால் எப்படி அம்மா? லட்சம் பெண்கள் கட்டினாலும் 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 ஓ லட்சணம் போல் கிடையாதம்மா. கிடையாதம்மா. கிடையாதம்மோ. லட்சணம் போல் கிடையாதம்மா. கிடையாதம்மோ. கிடையாதம்மோ. கட்டினாலும் கட்டினாலும் கிடையாதம்மா. நம்ம கோடி பெண்கள் ஆமோ. ஆமா. கோடி பெண்கள் ஆமா. ஆமா. கிடைக்கவே கிடைக்காது. கவலைப்படாது என்று சொன்ன போது ஆமாம்மா. சரி என்று பெருமை கொண்டிருக்க ஆமாம்மா. சித்தங்காத்த ஐயனாருடைய அருளாலையும் ஆமையா. அம்பாள் சுகநாட்சி கிருபையாலையும் ஆமாம்மா. என்ன விதமாக நடக்குதானால் இப்படி எப்படி அம்மா? வைகாசி மாசம் ஆமா. வளரும் புதன்கிழமை அன்று அன்று 21ஆம் தேதி ஆமா. என்ன விதமாக நடக்குதானால் இப்படி எப்படி அம்மா? கடிதோடியா வயல் வலித்து மூன்றாவது குழந்தையதோ குழந்தையாலே குழந்தையதோ குழந்தையாதோ ஆண் குழந்தை வந்து
சரி ஆம்பளை பிள்ளைனா 7 குலவை. ஆமா 7 குலவை இங்க போட்டியடா. ஆமா 3 குலவை தான் கேட்டுச்சு எங்க கொலவை போட தெரிஞ்சவங்க போடுவாங்க, தெரியாதவங்க நினைச்சுவாங்க. இல்லையே, குலவை இங்க பயங்கரமா முழங்குது. பரவாயில்ல, ஆமா பரவாயில்லக்கா. ஒவ்வொரு ஊர்லயும் குலவையே போட மாட்டாங்க. சரி ஒரு குலவை 2 குலவை தான் கேட்கும். ஆமா இங்க பரவாயில்ல, எல்லாரும் குலவை போடுங்க. போடுங்கக்கா, சாம்பல் போடுங்க. Very good. சபாஸ். ஆமா Very good. பத்தியா, பொம்பளை சிங்கம் ஆகி போச்சு, ஆம்பளை அசிங்கம் ஆகி போச்சு. மருதப்பசாமி எவ்வளவு கொடுத்து வச்ச ஆள் பத்தியெல்லாம். ஆமா எவ்வளவு குலவை, ஒரு குலவையே ஊரை தூக்குது. Very good. உண்மையிலே பாராட்டணும். இந்த குலவை போட்ட பெண்களுக்கு அனைவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த பாராட்டுகள். சரி ஒவ்வொரு ஊர்லயும் குலவை போடுங்க குலவை போடுங்க போட மாட்டாங்க. அதாவது ஆமா ஒவ்வொரு ஊர்லயும் இப்ப செல்ல வச்சு பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதாவது ஆமா மருதப்பசாமி பிறந்த உடனே செல்வ செழிப்பு சரி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆமா பிள்ளை பிறந்த போது ஆமாம்மா சந்தோஷம் மகமை கொண்டு மகமை கொண்டு சேர்வமானத்தி அம்மாள் ஆமாம்மா சொந்த பந்தம் சுற்றம் சூழ ஆமா நட்பு உறவுகளை வரவழைத்து அழைத்து பிள்ளைக்கு பேர் கொடுக்க வேண்டாமா? ஆமா பேர் கொடுக்க வேண்டும் என்று ஆமாம்மா சித்தங்காத்த ஐயனாருடைய அருளாலையும் ஓவோ செந்தூர் முருகனுடைய கிருபையினாலையும் ஆமாம்மா பிறந்த குழந்தைக்கு ஆமையா மருதப்பசாமி ஆமா மருதப்ப சேர்வை ஆமையா என்று பெயர் கொடுத்து ஆமா மருதப்ப சேர்வை என்று பெயர் கொடுத்து பேர் கொடுத்து பிள்ளைய அவ்வளவு ஒரு கண்ணும் கருத்துமா ஆமா வளர்த்து வருகிறாள் சரி நம்ம மாடத்தியா. ஆமா வளர்த்து வருகின்ற பொழுது ஆமாம்மா மறு வருஷம் யார் பிறக்கா? யாரு பிறக்கா? மறு வருஷம் ஆமா சிலம்பம்மாள் பிறக்கா. சரி 4வது பொண்ணு என்னம்மா? சிலம்பம்மாள். ஆமா 5வது பொண்ணு சரி அதாவது என்ன? மாடத்தி அம்மா. ஆமா அடுக்கடுக்கா 5வது பொண்ணு மாடத்தி அம்மா. ஆமா 5வது பொண்ணு அடுக்குப்பானை எல்லாம் பொண்ணுவாங்க. சரி இப்படி இருக்க ஆமாம்மா இந்த 4 பிள்ளைகளை விட சரி மருதப்பசாமியத்தான் இந்த மாடத்தி அம்மா ஆமா கண்ணும் கருத்துமா சரி பிள்ளைய அப்படி ஒரு வளர்ப்பு. ஆமா என்ன விதமாக வளர்த்து வருகிறாளானால் எப்படி அம்மா தரையதிலே வெட்டமா மருதப்பசாமியத்தா மருதப்ப சேவையத்தா பாத நோகம் என்று கோவிலே வெட்டமானா பாத நோகம் என்று கோலதிலே தொட்டில் கட்டி கோலதிலே நடுவரத்தி ஆர்நதியிலே தொட்டில் கட்டி ஆர்நதியிலே தொட்டில்
சட்டம் சேர்த்து ஆமாம்மா உச்சிதமாக நவரத்ன சங்கிலி மாட்டி ஆமா இச்சையுடன் குழந்தைய தொட்டிலே போட்டு ஆமாம்மா மருதப்ப சுவாமிய ஆமா என்ன விதமாக வளர்த்து வருகிறாளானார் இப்படி எப்படி அம்மா கண்ணான கண்மகனே கண்ணுறங்கு என் மகனே கண்ணான கண்மகனே கண்ணுறங்கு என் மகனே நம்ம மருதப்ப சேர்வைய ஆமா வளர்த்து வருகின்ற பொழுது சரி வளர்ந்த வாரார் மருதப்ப சேர்வை. ஆமா அதாவது பிள்ளைக்கு ஆமாம்மா ஒரு வயசாட்சி சரி ஒரு வயதான போது ஆமோ மகனுக்கு சாதகம் ஊட்ட வேண்டும் என்றோ ஆமா ஆமாம்மா மாடத்தியான் ஆமா இந்த மருதப்ப சுவாமிக்கு ஆமையா என்ன விதமாக சாதம் ஊட்டி வருகிறாளானா எப்படி அம்மா மட்டியில் நாமல் சாதம் வைத்தா வளர நாடு செல்வோம் என்றே வளர நாடு செல்வோம் என்றே சாதம் வைத்தார் வளர நாடு செல்வோம் வளர நாடு கும்பாவிலே
சுவாமிக்கு தான் மாதளம்போ செல்லடம்மா இன்ன வைக்கும் அவர்களுக்கும் இப்போ செல்லடம்மா இன்ன வைக்கும் அவர்களுக்கும் முல்ல பூ செல்லடம்மா ஐயாவான மருதப்ப சுவாமி வார வார சுருவத்தோட விளையாடி வருவாரா ஆங்கார கோபத்தோட பொண்ண போற தவாதையா தீர பார்க்கலையா ராத்திரிக்கு ஒரு சொல்லுவா மருதப்ப சுவாமியா பகலைக்கு மறு சொல்லுவா உன்னுடைய பேர சொன்னா உன்னுடைய காதலில மருதப்ப சேர்வா ஐயா ராகம் மறக்காதையா கருங்குருவி ராந்தாதையா விட்டு வந்து பொறுத்தாதையா திருக்குருவி ராந்தாதையா அட்டமது சுழிக்காதையா மருதப்ப சாமி ஐயா பிள்ளைய சேர்வையுமா முத்தம்மாள் பண்கொடியா அண்ணாமலை சுவாமியுமா ஓடிவா சொக்கனாச்சி மருதப்ப சுவாமியுமா